பருவகால பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று செம்மண்டலத்தில் சிஐடி சார்பாக திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிஐடி நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தை பலப்படுத்த கோரியும், காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும், காலியாக உள்ள பணியிடங்களில் ஒப்பந்தத்தின்படி பருவகால பணியாளர்களை நிரந்தரம் செய்ய கோரியும், தளவாட பொருட்களை நிர்வாகம் நேரடி கொள்முதல் செய்து நிலையத்திற்கு ஒப்படைக்க கோரியும், தரமான சாக்கு வழங்க வலியுறுத்தியும், தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் பணியாளர்களை இடமாற்றம் செய்ய கோரியும், பருவகால பணியாளர்களை பணியமர்த்தும் போது அருகிலுள்ள தாலுகாவில் பணியமர்த்த வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பட்டியல் எழுத்தர், உதவியாளர் மற்றும் காவலர் என 3 ஊழியர்கள் பணியமர்த்த வேண்டும். நெல் கொள்முதல் செய்த மூட்டைகளை 48 மணி நேரத்தில் இயக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மண்டல தலைவர் கலைவாணன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் சங்கர், பீமாராவ்ஜி, தினகரன், செந்தில்குமார், வாசுதேவன், ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் ஆர். புவனேஸ்வரன், சிஐடி மாவட்ட தலைவர் பி. கருப்பையன், மாவட்ட செயலாளர் டி. பழனிவேல், மாநில செயலாளர் ஆர். இளங்கோ, மண்டல செயலாளர் சுதர்சன் பாபு, மண்டல பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். அஞ்சாதே போராடு, அஞ்சாதே போராடு, அஞ்சாதே போராடு, அஞ்சாதே